நீங்கள் ஒரு பெரிய லெசனை நல்லபடியாக படிப்பீங்க சரிங்களா. இப்போ வந்து நீங்கள் லிவிங் வேர்ல்டே படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறமேல வந்து செக்ஷுவலி படிச்சிங்க, ஃப்ளவரிங் பிளான்ஸ், அப்புறம் வந்து அனிமல் ஃபிசியாலஜி, அந்த மாதிரி நிறைய இது படிக்கிறீங்கன்னா படிக்கும்போது பின்னாடி சம்மரின்னு ஒன்று இருக்கும் என்சிஆர்டியில். அந்த சம்மரிஸ் கூட நீங்கள் படித்து வச்சுக்கிட்டீங்கன்னா அதுவும் படிச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சில டைம் அந்த லைன்ஸ்லேருந்து கூட கேட்பாங்க. நீங்கள் யோசிப்பீங்க, ஏன்னா நான் என்சிஆர்டி ஃபுல்லாக படித்தேனே, ஆனால் என்னால் எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த சம்மரிலேருந்து கொஸ்டின்ஸ் வந்துருக்கும். சம்மரிஸும் நீங்கள் படிச்சிங்கன்னா என்சிஆர்டியில் இல்லாத லைன்ஸ் வந்து சம்மரியில் கொடுத்துருப்பாங்க. சம்மரியும் நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து என்சிஆர்டிக்கு நடுவுலயே ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. அந்த கொஸ்டின்ஸ்லாம் கூட நீங்கள் சால்வ் பண்ணி வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் வந்து அதுலேருந்து கொஸ்டின் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து சால்வ் பண்ணுறதுல ஈஸியாக இருக்கும். நீங்கள் என்சிஆர்சி நடுவில் இப்போ ஒரு கொஸ்டின்ஸ் இப்போ விச் இஸ் த மாஸ்டர் கிளாண்டு இதுன்னு சொல்லி ஒரு கொஸ்டின் இருக்குது. நியூரல் கண்ட்ரோல் இதில் நம்மளோட கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் வந்து விச் இஸ் த மாஸ்டர் கிளாண்ட் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. அந்த கொஸ்டின் வந்து நீங்களே ஆன்சர் பண்ணி நீங்கள் கற்றுக்கணும் சரிங்களா. இந்த மாதிரி ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது டாபிக்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங் வேணும்னா, அப்புறம் இன்னும் ஒரு சில இதெல்லாம் வேணும்னா பயாலஜி டாபிக்ஸ் இந்த மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.